ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷோ. நம்ம எல்லாருக்கும் ட்ரக் டீலிங்னாவே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் வர பேர் யார் பார்த்தீங்கன்னா த பாப்லோ எஸ்கோபார். அவர் 1980s ட்ரக் கிங்னு அழைக்கப்பட்டாங்க. பட் அவரே ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு யூரோப்பில் ஒரு பெரிய ட்ரக் பஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் ட்ரக் பஸ்ட் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் அல்காரா ரீஜனில் தான். ஆக்சுவலாக அந்த ரீஜனில் ஒரு 2 டைவர்ஸ்டு கப்பல் வாழ்ந்திருக்காங்க. அவங்க என்னதான் டைவர்ஸ் ஆனாலும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. அப்படி அவங்க வீட்டில் திடீர்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வருது, $21 மில்லியன் மேலே அவங்க வீட்டில் இந்த சாண்ட்விச், இந்த ரூஃப் மேலே, இந்த சைடில் வால்லாம் சாண்ட்விச் பண்ணி வச்சுருக்காங்க காசை. அது மட்டும் இந்தியன் மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 177 கோடிங்க. இதில் என்னன்னா, அந்த 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் ஆகியிருக்காங்களா, அவங்க 2 பேரும் ப்ரொஃபஷன் என்ன பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் தான். இதில் ஹஸ்பண்ட் தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்திருக்காரு இல்லீகல் அண்ட் ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ்க்கு. பட் எதனால இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஷியல் வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஸ்பெயினில் நடந்த மிகப்பெரிய ட்ரக் பஸ்ட்னால தாங்க. ஆல்மோஸ்ட் ஈக்வடாலேருந்து வந்த ஒரு கார்கோ ஷிப்ல 13 டன் பிளஸ் கொக்கைன் சீஸ் பண்ணப்படுது. இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் லைக் வெனிசுலா, சைல், ஈக்வடார், கொலம்பியா இது மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து தான் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ட்ரக்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இந்த லாட்டின் அமெரிக்கால இருந்து ப்ரொடியூஸ் பண்ண ட்ரக்ஸ் எல்லாம் யூரோப் சைட்ல என்டர் ஆகணும்னா எய்தர் த கண்ட்ரி எப்படி சூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோஸ்டல் ரீஜன்ல இருக்கிற கண்ட்ரிஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெயினும் கரெக்டா யூரோப் கான்டினென்ட்ல கோஸ்டல் ரீஜன்ல தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதனால ஸ்பெயினுக்கு வர கார்கோ ஷிப்ஸ் ஃப்ரம் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் அடிக்கடி செக் பண்ணப்படும். அப்படி செக் பண்ணும் போது தான் ஆக்சுவலாக அந்த கார்கோ எதுக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்னு சொல்லி வந்திருக்கு. லைக் அந்த கார்கோவை தான் செக் பண்ணும் போது ஆல்மோஸ்ட் 13 டன் பிளஸ் கொக்கைன் சீஸ் பண்ணப்படுது. அதனால சந்தேகத்து பேர்ல 12 பேர் மேல அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அந்த 12 பேரும் அரெஸ்ட் பண்ற போது அவங்க என்ன பேர் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் சாnchez தான் சொல்றாங்க. ஆஸ்கர் சாnchez யாருன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாங்க, அதுல ஹஸ்பண்ட் பேர் தான் ஆஸ்கர் சாnchez. இவர் பாஸ்ட் 5 இயர்ஸா இந்த ட்ரக்ஸை இல்லீகலா ஈரோப்புல என்டர் ஆகிறதுக்கு இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதனாலதான் அவர் வீட்டுல $21 மில்லியன் மேல ஃபைன் பண்ணப்படுது. இதுல என்னன்னா அவருக்கு டிரான்சாக்ஷனே எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி மூலியமா தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் பிரைவேட்டா ஒரு யாச்சு, ஒரு லக்ஸுரி லைஃபே வாழ்ந்திருக்கதா தெரிய வருது. இதனாலே ஆஸ்கர் சாnchez அண்ட் இஸ் வைஃப் கைது செய்யப்படுறாங்க. இது ஈரோப்ல நடந்த செகண்ட் பெரிய ட்ரக் பஸ்ட் தாங்க. முதல் ட்ரக் பஸ்ட் எப்ப நடந்திருக்குன்னா இந்த 2024 தான் ஜூன்ல நடந்துச்சு. இது எங்கன்னா ஜெர்மனில தாங்க. ஆக்சுவலா கொலம்பியால இருந்து ஒரு கார்கோ வந்திருக்கு ஜெர்மனிக்கு. அதுவும் என்னன்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் மீட்ஸ் அந்த கார்கோ தான். அந்த கார்கோவை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வருது ஆல்மோஸ்ட் 35 டன் பிளஸ் கொக்கைன் சீஸ் பண்ணப்படுது. இதான் யூரோப்பியன் ஹிஸ்டரியிலே மிகப்பெரிய ட்ரக் பஸ்ட்டுங்க. இது எதுனாலன்னு சொல்லிட்டு இந்த யூரோப்பியன் யூனியன் இன்னும் குழப்பமா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2024 ஜனவரி டு செப்டம்பர்ல மட்டும் ஆல்மோஸ்ட் 204 டன் பிளஸ் கொக்கைன் வெறும் யூரோப்பியன் கான்டினென்ட்ல மட்டும் சீஸ் பண்ணப்படுது. இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காம வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.